வணக்கம் நண்பர்களே! ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடந்த 3 வருடங்கள் கும்ப ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நடந்த போராட்டங்கள் மறக்க முடியாததாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். முக்கியமா மனதளவில் நிறைய நொடிஞ்சு போனீங்க. மனதளவில் நீங்க நிறைய உடைஞ்சு போனீங்க. அன்பை கொடுத்துட்டு பாசத்தை கொடுத்துட்டு கருணையை கொடுத்துட்டு அதனால நிறைய ஏமாற்றத்தை உங்களுக்கு கடவுள் தந்தாருன்னு தான் சொல்லணும். எவ்வளவு நாள் தான் எங்களாலையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியும், எவ்வளவு தான் சகிப்புத் தன்மையை வச்சுட்டு நாங்களும் இருக்க முடியும்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க. இரக்க குணம் அதிகமா இருக்கிறதாலயோ என்னவோ தெரியல, கடந்த காலத்துல நிறைய வழி வேதனைகளை அனுபவிச்சீங்க அப்படிங்கறத கூட யாராலையும் மறுக்க முடியாதுங்க. அதைவிட ரொம்ப முக்கியமா சனி பகவான் ஜென்மசனியாக இருந்து கொண்டு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறார் என்று தான் கூற வேண்டும். இந்த கிரக நிலையால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கடுமையா அஃபெக்ட் பண்ணுச்சு. குறிப்பா உங்களோட பர்சனல் லைஃப் ரொம்ப பாதிக்கப்பட்டது. இதனால்தான் நிறைய நம்பிக்கை துரோகம், நிறைய மனசஞ்சலங்கள், நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் மிக கடுமையாக சந்தித்த ராசிகளில் கும்பராசி முதன்மையாக இருக்கின்றது. 7.5 சனி ஒரு மனிதனுக்கு நடந்துச்சுன்னா வனவாசத்துக்குரிய ஒரு வாழ்க்கைதான் கடந்த காலத்துல நீங்க வாழ்ந்தீங்க. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா அல்லது எங்கேயாவது கண்காணாத தேசத்துக்கு கூட போயிடலாமா அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இடைஞ்சலுக்கு மன்னிக்கவும். தயவு செய்து சேலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு வீடியோவை பார்க்கவும். சிலருக்கு கடவுள் புண்ணியத்தில் என்னதான் சந்தோஷத்தை கொடுத்தாலும் நிம்மதியை கொடுத்தாலும் சிலருக்கு மனரீதியான உளைச்சல்களும் உடல் ரீதியான உளைச்சல்களும் பல பேருக்கு இருந்து வந்தது அப்படிங்கிறதையும் யாராலையும் மறுக்க முடியாதுங்க. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த ஜென்ம சனி ஆரம்பித்து 1 வருடம் ஆகிவிட்டது. இன்னும் 1 வருடம் மட்டும் பொறுத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது ஜென்ம சனியைப் போல் கெடு பலன்களை நிச்சயமாக தரமாட்டார் என்பதால் நீங்கள் எதற்கும் கலங்காமல் தைரியமாக இருங்கள். அதே நேரத்தில் சனி பகவான் உங்கள் ராசி அதிபதியாக வருவதால் மற்ற ராசிகளுக்கு தரும் கெடுதல்களைப் போல் உங்களுக்கு நிச்சயம் எப்போதும் தரமாட்டார் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய வருடங்கள் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் மிகவும் நன்றாக இருப்பதற்கு உண்டான அனைத்து வழிகளையும் தற்போது கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நிச்சயமாக சொல்லலாம். பொதுவாக கும்பராசிக்காரர்களின் குணங்களை பார்க்கும் பொழுது பொதுவாக அறிவில் சிறந்தவர்களாகவும் கேள்விகளில் வல்லவர்களாகவும் விளங்குவார்கள். இவர்கள் தன்னை நம்பி வந்தவர்களை காக்கும் மிக உயர்ந்த குணம் உடையவர்கள். சிறந்த நல்லெண்ணம் உடையவர்களான இவர்கள் நற்காரியங்களை செய்வார்கள். மிக சிறந்த உழைப்பாளிகளான இவர்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னர் மிகச்சிறந்த வகையில் திட்டமிட்டு அதனை செயற்படுத்துவார்கள். இவர்களிடம் ஒரு பொறுப்பை ஒப்படைத்தால் அதை மிகச்சிறப்பாக அதனை செய்து முடிக்கும் ஆற்றல் உடையவர்கள். இவர்கள் தங்களை தாமே கட்டுப்படுத்திக் கொள்ளும் சுயகட்டுப்பாடு உடையவர்களாக விளங்குவார்கள். மேலும் தம்மை சுற்றியிருப்பவர்களையும் சீராக நடக்க வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள். இல்லையென்றால் அவர்களை புறக்கணித்து விலகிவிடுவார்கள். நியாயம், தர்மம் என்பவற்றை பிரித்தறியக்கூடிய பகுத்தறிவாளர்களாக இவர்கள் விளங்குவார்கள். இவர்கள் எப்பொழுதும் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்வார்கள். வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவர்கள் என்ன சொன்னாலும் தமக்கு சரியான வழியில் பயணிப்பார்கள். தன்னை சுற்றியிருப்பவர்களும் திருப்தியாக வாழ வேண்டும் என்று சிந்தித்து அவர்களையும் நன்றாக பார்த்து கொள்வார்கள். மனதிருப்திக்காக இவர்கள் வேலை செய்வார்கள். தமக்கு பிடித்த வேலையில் முழுமையாக ஈடுபடுவார்கள். அவ்வாறே இவர்கள் யாரையும் நம்பி இருக்க மாட்டார்கள். தமது சொந்த முயற்சியை நம்பியே முன்னேறுவார்கள். அதற்கேற்பவே திறமைசாலிகளாகவும் விளங்குவார்கள். கும்பராசிக்காரர்கள் அதிகம் சுயமரியாதை உடையவர்களாக காணப்படுவார்கள். தன்னை நம்பியவர்களை கைவிட மாட்டார்கள். அதே சமயம் தன்னை மதிக்காதவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டார்கள். வாழ்வில் கவுரவம், கம்பீரம் என்று இவர்கள் தனித்துவமாக விளங்குவார்கள். உளவியல் ரீதியாக ஒருவரை வேகமாக கணிக்கக்கூடியவர்கள். பார்ப்பதற்கு அமைதியாக காணப்படுவார்கள். ஆனால் புத்திசாலிகள். ஒருவரை துல்லியமாக கணிப்பிடக்கூடியவர்கள். தவறான வழியில் செல்லக்கூடியவர்களை கூட நல்வழிப்படுத்தும் ஆற்றல் இவர்களிடம் உண்டு.
பிறரை பற்றியும் சிந்திக்கும் நல்ல மனம் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த ராசியின் அதிபதி சனி பகவான் ஆகையால் மிகவும் நிதானமாக செயலாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். மங்களகரமான ராசியாக இருப்பதனால் அடுத்தவர்களால் அதிகம் விரும்பப்படுபவர்களாக இருப்பார்கள். அனுபவங்களால் வாழ்வை அழகாக்கிக் கொள்ளும் ஞானம் கைவரப்பெற்றவர்கள். இலகுவாக எதனையும் கற்றுக்கொள்ளும் திறன் படைத்தவர்கள். கடுமையான சூழல்களிலும் அமைதியாக நிதானம் தவறாது நடந்து கொள்வார்கள். மிகவும் கடினமாக உழைத்து முன்னேறுவார்கள். வாழ்வின் பிற்காலத்தில் அமைதியாக வாழ்வார்கள். பாசத்துடன் நடந்து கொள்வார்கள். அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். சரிங்க, கும்பராசியின் தமிழ் புத்தாண்டு பலன்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் கும்பராசிக்காரர்கள் அதிக வெற்றிகளை பெறுவீர்கள். நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாக காண்பீர்கள். தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கும். தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்யத் தொடங்குவீர்கள். பெற்றோருடன் இணக்கமான உறவு உண்டாகத் தொடங்கும். உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களின் மதிப்பு மரியாதை உயரும். பெரியோர்களின் தொடர்பு உண்டாகி உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். நெடுநாளாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபாதைகளிலிருந்து விடுபடுவீர்கள். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்தடையும். லாபகரமான முதலீடுகளைச் செய்து உபரி வருமானம் நிரந்தரமாக வர வழி வகுத்துக் கொள்வீர்கள். மறைமுக கலைகளான ஆழ்மன தியானம் போன்றவற்றை சுயமாக கற்றுத் தேர்ந்து அடுத்தவர்களுக்கும் கற்றுத் தருவீர்கள். சகோதர சகோதரிகளின் குறைகளை பெரிதுபடுத்த மாட்டீர்கள். மேலும் முன்பு உங்களை ஏமாற்றியவர்களையும் இந்த காலகட்டத்தில் மன்னித்து விடுவீர்கள். விவசாயத்துறை சார்ந்த அரசு ஊழியர்கள், தேயிலை, காப்பி, ஏலக்காய் போன்ற தனியாருக்கு சொந்தமான எஸ்டேட்டுகளில் மேற்பார்வையிடும் உயர் அதிகாரிகள் தகுந்த கவனம் செலுத்தி உற்பத்தியை பெருக்குவார்கள். இராணுவத்தில் உயர்பதவி வகிப்பவர்கள் துறை சார்ந்தவர்களிடம் நற்பெயர் பெறுவார்கள். அரசு ஆஸ்பத்திரிகளில் கண்காணிப்பாளர்களாக பணிபுரிபவர்கள் பலவகை நிர்வாக சீர்கேடுகளை கண்டுபிடித்து அதனை சரிசெய்யும் தீவிர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவார்கள். கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அரசு அதிகாரிகளின் கால்நடைகளின் வளர்ச்சிக்கு தேவையான நெறிமுறைகளை உருவாக்கி அதனை தங்கள் துறை சார்ந்த அலுவலர்கள் மூலம் சிறப்பாக செயல்படுத்துவார்கள். மின்சாரத்துறை அதிகாரிகள் அரசுக்கு வரவேண்டிய கடன் பாக்கிகளை கடுமையான முறையில் வசூல் செய்வார்கள். மனம் மிகுந்த சந்தோஷத்துடனும் பொருளாதார வரவுகள் தேவைக்கு தகுந்தாற்போலவும் சிரமமில்லாது கிடைக்கும். தனியார் துறையில் உள்ளவர்கள் வருமானம் கூட பெறுவர். சிற்றின்ப விஷயங்களில் மனம் அலைக்கழிக்கப்பட்டு பின்பு தெய்வ அருளால் நல்ல நிலைமை உருவாகும். புத்திரர்களால் சில இடையூறுகள் வந்து விலகும். பெண்களோடு எதிரித்தனத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது. உத்தியோகம் சார்ந்த வெளியூர் பயணங்கள் உயர்வை தரும். மின்பொருள் உற்பத்தி செய்து விற்பனைக்கு அனுப்புபவர்கள் தொழிலில் முன்னேற்றம் அடைவர். அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி விற்பனையில் ஈடுபட்டுள்ளவர்கள் தொழிலில் ஏற்படும் போட்டிகளாலும் பொறாமைகளாலும் சில சிரமங்களை சந்திக்கும் வாய்ப்புகள் உள்ளதால் நிதானமாக செயல்பட்டு வருவது நல்லது. ஆட்டோமொபைல் உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்வோர் புதிய பணியாளர்களை நியமனம் செய்து உற்பத்தியில் முன்னேற்றம் காண்பர். பழங்கள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் மற்றும் இறைச்சி வகைகளை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்யும் தொழிலதிபர்கள் பங்குகளில் கடன் பெற்று முன்னேற்றம் காண்பர். மனம் தைரியமாகவும் செயல்கள் உற்சாகமாகவும் நண்பர்களின் உதவியும் நிறையவே உண்டாகும். நோயற்ற வாழ்க்கையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் திகழும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். உணவுப்பொருள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் வியாபாரிகள் தங்கள் தொழிலில் இன்னும் மூலதனத்தை பெருக்கி முன்னேற்றம் காண்பார்கள். ஸ்டவ், கேஸ் அடுப்பு வியாபாரிகள் தொழிலில் முன்னேற்றம் அடைவார்கள். சிலர் தங்கள் தொழில் சார்ந்த பாதுகாப்புக்காக சங்கம் போன்றவை வைத்து செயல்படும் வழிவகைகள் உண்டாகும். மனதில் புதிய நம்பிக்கைகளும் சமூகத்தில் தேவையான அந்தஸ்தும் தைரியமான செயல்பாடுகளும் நல்ல பெயரை உருவாக்கும். சிறுதொழில் மூலமாக உற்பத்தி செய்யப்படும் உணவுப் பொருட்களை பெருமளவில் வாங்கி விற்பனை செய்து சாதனை நிகழ்த்துவார்கள். வியாபாரத்தின் மூலம் கிடைத்த லாபத்தினை தகுந்த இடங்களில் முதலீடு செய்து எதிர்கால வாழ்விற்கு பாதுகாப்பு தேடிக்கொள்வார்கள். மருத்துவம், இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே தொடர்பான கல்வி பயிலும் மாணவர்கள் படிக்கும் காலத்திலேயே
எதிர்கால திட்டத்தை செயல்படுத்தும் விதத்தை, சமூக சூழ்நிலைகளை உணர்ந்து திட்டமிட்டு உருவாக்குவார்கள். விலங்கியல் துறை சார்ந்த மருத்துவப் படிப்பு பயிலும் மாணவர்கள் படிப்பில் முழு கவனம் செலுத்தி சிறப்பான தேர்ச்சி பெறுவார்கள். சக மாணவர்களால் படிப்பில் உதவியும் உறவினர்களால் மதிக்கப்பெறும் நன்னிலைகளும் உருவாகும். கோயில்கள், வீடுகளில் பூஜை முறைகளுக்கு தேவையான சடங்குகளை பற்றிய குருகுல கல்வி பயிலும் மாணவர்கள் மிகுந்த அக்கறையுடன் படித்து ஆன்மீக பணிகளில் சிறந்து விளங்குவார்கள். புதிய வகை வாகன வாய்ப்புகள் உண்டாகும். ஆயுள் மற்றும் ஆரோக்கியம் பலம் தருவதாக இருக்கும். அரசு துறையில் பணிபுரிபவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையின் இலக்கை திறம்பட செய்து சிறப்பு பெறுவார்கள். காவல்துறை பணியிலுள்ளவர்கள் புதிய சலுகை பெறும் வகையில் பணியை நல்ல முறையில் அமைத்துக் கொள்வார்கள். விவசாய கூலி வேலை செய்பவர்கள் தீப்பெட்டி, பட்டாசு தொழிற்சாலை, உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை ஆகியவற்றில் பணிபுரிபவர்கள் சம்பள உயர்வு பெறுவர். தொழில்நுட்ப கல்வி பயின்று புதிதாக பணியில் ஈடுபட்டுள்ள பெண்கள் நல்ல வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். சிறு தொழில் நடத்துவோர் நல்ல வருமானம் பெறுவர். திருமண வயதை அடைந்தவர்கள் குருவின் அருளால் திருமணம் நடக்கும் வாய்ப்பு பெறுவார்கள். தெய்வ வழிபாடுகளும் உறவுமுறை சார்ந்த பெண்களால் புதிய நட்புகளும் உருவாகும். மண்பாண்டங்கள் உற்பத்தி செய்பவர்கள் தங்கள் கலை நுணுக்கத்தை வெளிப்படுத்தி புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவார்கள். திரைத்துறை கலைஞர்கள் பொருளாதார முன்னேற்றம் பெறுவர். சிற்பக்கலைஞர்கள் வேலை வாய்ப்பும் பொருளாதார வசதியும் பெறுவார்கள். வீடு, மனை, வாகனங்கள் போன்றவை உயர்வு தரும் வகையில் உருவாகும். நகை தொழில் செய்வோருக்கு இது நல்ல காலம். ஓவியர்கள் வேலை வாய்ப்பு பெறுவார்கள். உடல் நலமும் மனவளமும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அரசின் நல்ல திட்டங்களை ஆதரிக்கும் நிலையில் உள்ள மாற்றுக்கட்சி அரசியல்வாதிகள் தங்கள் கட்சி சார்ந்த நடவடிக்கைகளை வளர்த்து கொள்ளவும் சகல தரப்பின் ஆதரவும் கிடைக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ள பெண் அரசியல்வாதிகள் தங்களது ஆர்வம் மிக்க செயல்பாடுகளால் பொதுமக்களிடமும் நிர்வாக அமைப்பினரிடமும் நியாயமான பணி வாய்ப்புகளை நிறைவேற்றி நற்பெயர் பெறுவார்கள். பரிகாரம்: சனிக்கிழமைகளில் சிவன் கோவிலை வலம் வரவும். சிறப்பான கிழமைகள்: திங்கள், புதன், வெள்ளி. அனுகூலமான திசைகள்: மேற்கு, வடகிழக்கு, தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்ட திசைகள்: கிழக்கு, வடக்கு. செல்ல வேண்டிய தலம்: திருநள்ளாறு, கும்பகோணம், திருத்தணி. சொல்ல வேண்டிய மந்திரம்: தினமும் அனுமன் சாலிசா சொல்லி ஆஞ்சநேயரை வழிபடவும்.